ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் கைது பண்ணிட்டாங்க. என்னென்னா கார் ஓட்டிகிட்டு இருக்கப்ப ஃபோன் அட்டன் பண்ணி பேசியிருக்காப்புல, அதுக்காக கைது பண்ணியிருக்காங்க. இது கைது பண்ணது சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் விட அந்த இடத்துல டிடிஎஃப் வாசன்றதுனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது அவர் பேசுனதை அவரே ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸ் மாதிரி வச்சுருக்கிறது. ஒன்று சிம்பிளாக சொல்லணுன்னா ரெண்டே விஷயந்தான். ஒன்று மாட்டிக்கிட்டவன், இன்னொன்று மாட்டாதவன். மாட்டுற வரைக்கும் எல்லாருமே நல்லவன் தான், மாட்டினா அவனை மாதிரி அயோக்கியம் கிடையாது. அப்படின்ற இருக்க பட்சத்தில் டிடிஎஃப் வாசன் காலை வைக்கிற இடத்துல தான் கண்ணி வைக்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது டிடிஎஃப் வாசன் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ 1க்கு 2 முறை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இனிமேட்டு இதை நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம சட்டத்து ரீதியாக நான் சந்திச்சுக்கிறேன் அப்படின்றது 2ஆம் பட்சம். பட் இல்லை, இந்த மாதிரிலாம் அது கான்ட்ரவர்சி வேணும்னா பண்ணலாம் தாராளமாக. ஒன்ஸ் ஒரு கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன பண்ணுன்றது நம்ம தான் யோசிக்கணும். இது டிடிஎஃப் வாசனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். தேங்க்யூ.